இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, தண்ணி இதோட நமக்கு என்ன ப்ராஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ப்ராஃபிட் நம்மளால் தூக்கி விடக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ தண்ணியோட ரேட் என்ன, இல்லை மார்ஜின் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பெரிய கால்குலேஷன்லாம் பண்ணி இன்றைக்கி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பொருளை எடுத்து சொல்லியிருந்தேன், சரிங்களா? இது வந்து 1/4 லிட்டர் தண்ணி, சரிங்களா? இது வந்து 300 ml தண்ணி. உங்களுக்கு என்ன கம்பெனி கிடைக்கோ அதை வாங்கிக்காங்க. நான் வந்து எனக்கு பக்கத்தில் தண்ணி போடுறவங்க இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கடைக்கு வந்து தந்துடுவாங்க, சரிங்களா? இந்த வாட்டர் பாட்டிலோட ரேட் வந்து 4 ரூபா, சரிங்களா? 300 ml 4 ரூபா. நான் இதை 6 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். தெரியாதவங்க வந்து 7 ரூபான்னு கொடுப்பேன். லோக்கல் ஆளுங்களுக்கு 6 ரூபான்னு கொடுங்க, 7 ரூபான்னு கொடுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தக்கன பார்த்து விற்றுக்காங்க. கூலிங்காக கேட்டாலும் தெரிஞ்சவங்களுக்கு 6 ரூபா தான் கொடுக்கேன். தெரியாதவங்க புதுசாக வரவங்க அவங்க 7 ரூபா தண்ணினே சொல்லி கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு 7 ரூபானே கொடுத்துருவேன், சரிங்களா? இதில் பெரிய அளவில் கம்பெனி பார்க்க மாட்டேன். என்ன கம்பெனி வருதோ அதை வாங்கி வச்சுக்கிடுவேன். அடுத்து 1/2 லிட்டர் தண்ணி. 1/2 லிட்டர் தண்ணி வந்து 5 ரூபான்னு வருது, சரிங்களா? இதை வந்து அப்படியே 10 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு கீழே குறைக்கக்கூடாது. அப்படியே 10 ரூபா. கூலிங்காக கேட்டாலும் 10 ரூபா, அடுத்து நான் கூலிங்காக கேட்டாலும் 10 ரூபா தான், சரிங்களா? இதில் வந்து நமக்கு 50% மார்ஜின் கிடச்சிடும் இதில், சரிங்களா? அடுத்து இந்த 1 லிட்டர் தண்ணி, இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 8 ரூபா 33 பைசான்னு வருது. அதாவது 12 பாட்டிலுக்கு 100 ரூபா, சரிங்களா? இது வந்து 8 ரூபா 33 பைசா அப்படின்னு வருது. இது 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவேன். தெரிஞ்சவங்க ரொம்ப லோக்கல் ஆள்னு வந்தால் 15 ரூபான்னு கொடுப்பேன். ஏரியாலே நான் பக்கத்தில் தண்ணி கேன் போடுறவங்க அவங்கன்னு இருப்பாங்க. அதனால் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு வந்தால் 15 ரூபான்னு கொடுப்பேன். வெளியாளுங்க வந்தாலும் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்து கேட்குறவங்க வந்து இதை வந்து நான் 20 ரூபான்னு தான் கொடுப்பேன். இது வந்து இப்போ நல்லா சேல்ஸ் ஆகுது. யார் மூலமானா, மத்தியானம் டைம் ஃபங்க்ஷன் போயிட்டு வரவங்க, புதுசாக வரவங்களாம் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. ப்ளஸ் அடுத்து ட்ரிங்கர்ஸ் வந்து இந்த தண்ணி நல்லா குடிப்பாங்க. ஒரு தண்ணி கிளாஸு ஒரு கிளாஸ் 2 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? அதையும் சொல்லியாச்சு. சரி, தண்ணியில் வந்து ஆக்வாஃபினா சிலர் கேட்பாங்க. ஆக்வாஃபினா வந்து 17 ரூபா 10 பைசா, 20 ரூபா தான் எம்ஆர்பி இருக்கும். அது ரொம்ப மார்ஜின் கம்மி. நான் வந்து அதை வச்சேன். ஆனால் அது வந்து நான் எப்போ வைப்பேன்னா வெயில் காலம் மட்டும் தான் வைப்பேன். குளிர்காலம் தான் வைக்க மாட்டேன். குளிர்காலம் தண்ணி சேல்ஸ் கம்மியாக இருக்கும், சரிங்களா? அதனால் அது வந்து ஆக்வாஃபினா வந்து ஒன்லி வெயில் காலம் மட்டும்தான். நான் அதுவும் அடுத்த லைஃப்மாக வரும்போதுலாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் இதை வாங்கி பழகிட்டாங்க. அதனால் நான் இப்போ அதை வைக்கிறதில்ல. ஒரு சில டாக்டர்ஸ் இந்த மாதிரி யாராவது வந்தால் மட்டும் ஆக்வாஃபினா கேட்பாங்க. அதுக்காக முன்னாடி வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவு இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தால ஒரு நல்ல மளிகை கடை வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.